ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, பிஹெச்எல் ரெக்ரூட்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜினியரிங் ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 145 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிஇ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அண்டு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டும் இதில் அப்ளை பண்ணலான்றது தான் இந்த கான்செப்ட் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். அட்வர்டைஸ்மெண்ட்டு ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்றைக்கு லாஸ்ட் டேட்டு, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் என்றதெல்லாம் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கும் புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட்டு. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் இன்ஜினியரிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் ரெக்யூப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நான் பிஹெச்எல் பேஸ் பண்ணி போட்டிருந்தேன். அதில் வந்து இன்ஜினியரிங்க்கு வேக்கண்ட் இல்லையா சார்ன்ற மாதிரி நிறைய பேர் கொஷின் கேட்டிருந்தீங்க. அதுக்கான டீட்டெயில் தான் இது. இது பார்த்திங்கன்னா மொத்தம் 145 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க இன்ஜினியரிங் லெவலில். யார் யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலான்றதுலாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து ஆல் ஓவர் இந்தியா மொத்தம் 84 ரீஜன் இருக்குது, 84 பிரான்ச்சஸ் இருக்கான் இந்தியா ஃபுல்லாக. அந்த 84 பிரான்ச்சஸில் எங்கே வேணாலும் போடலாம். சென்னையில், தமிழ்நாட்டில் சென்னையிலையும் இருக்குது, சென்னையில் கேகே நகரில் இருக்குது, திருச்சி பிஹெச்எல் இருக்குது, வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டில் ஸ்டேட்டில் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இது ஃபுல்லாக எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் முடித்தோடனே டேரெக்டாக போஸ்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்ளை பண்ணுறதை பார்ப்போம். மொத்தம் டிசிப்ளின் வைஸ் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், கெமிக்கல், ஹெச்ஆர் அண்ட் ஃபைனான்ஸ் இவங்களாம் தான் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு கேட்டகரி வைஸ் என்னென்ன போஸ்ட் இருக்குன்ற ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 145 போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. என்ஜினியரிங் ட்ரைனிங் சொல்லிட்டு மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் சிவில், கெமிக்கல் சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் சொல்லிட்டு ஹெச்ஆர் அண்டு எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் ஆஃப் ஃபைனான்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 2 தனித்தனி எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங்க்கு. இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், கெமிக்கலுக்கான ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். டியூயல் டிகிரி, மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகேன்றாங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு 5 இயர் இன்டெகிரேட்டட் மாஸ்டர் டிகிரி ஓகே. அதுக்கப்புறம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் வந்து டிகிரி முடிக்கிறதுக்கு ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டு ஜூன் மந்த் ரிசல்ட்னா அவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிடேஷன் வந்து அப்பர் ஏஜ் லிமிடேஷன் வந்து 27 ஏஜ் சொல்லியிருக்காங்க. 27 and 29 இஸ் அ கேண்டிடேட் ஹேவிங் 2 இயர்ஸ் ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவங்களுக்கு 29 வயசு சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் ஹெச்ஆருக்கும் இதே மாதிரி தான் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் எம்பிஏ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப், சோஷியல் ஒர்க்கு, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஹெச்ஆர் முடிச்சிருந்தவங்க அவங்களுக்கு எலிஜிபிள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிடேஷன் வந்து 29 சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் ஃபைனான்ஸ் சொல்லியிருக்காங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கணும், சிஏ முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான ஏஜ் லிமிடேஷன் வந்து 29 சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் பி த பொசிஷன் ப்ரொமோட்டர் த டிகிரி ஃபைனல் இயர் மார்க் ஷீட் 1 ஜூலை 2019 அவங்க கூட அப்ளை பண்ணலான்றது தான் இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். இது பிஹெச்எல் மெக்கானிக்கல் என்னென்ன டிசிப்ளின் இன்ஜினியரிங் கன்சிடர் த பொசிஷன் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. இந்த 12 இன்ஜினியரிங் பொசிஷன் வந்து அக்செப்டபுள் சொல்லியிருக்காங்க. அண்டு எலக்ட்ரிக்கலுக்கும் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கலுக்கு இந்த 12 பொசிஷனு. அந்த சிவில் இன்ஜினியரிங் தான், கெமிக்கல் இன்ஜினியரிங் தான். ஹெச்ஆர்எம்னா பர்சனல் மேனேஜ்மெண்ட், சோஷியல் மேனேஜ்மெண்ட் அது போய் கொடுத்துருக்காங்க. ஃபைனான்ஸில் வந்து சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎம்ஏ சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ், பிடபிள்யூடிக்கு 15 இயர்ஸு, எஸ்சி/எஸ்டிக்கு 5 இயர்ஸு, ஓபிசிக்கு 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் 1:7 என்ற பேஸ் பண்ணி ரேஷியோவில் எடுப்பாங்க. இது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸும் இருக்குது, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனும் இருக்குது. அவங்களுக்கு 10% போஸ்ட்டும் இருக்குது, அவங்களும் அப்ளை பண்ணலாம். இது ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து ஃபஸ்ட்டு 1 இயருக்கு டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பீரியடில் வந்து 50,000 தருவாங்க. ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு ஸ்கேலாக போய் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா 50,000லேருந்து 1,60,000 சேலரின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல சேலரி, நல்ல ஜாப். இது அப்ளை பண்ணுங்கள். இது ஃபுல் டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் என்னைன்னு பார்த்தீங்கன்னா May 6 சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டட் வந்து ஏப்ரல் 16 ஸ்டார்ட் ஆகுது. அப்ளிகேஷன் வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 500 ஃபார் ப்ராசஸிங் ஃபீஸ் அண்ட் 300 ஃபார் ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க.
ஆல் கேட்டகரி சொல்லியிருக்காங்க. ஒன்லி யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிஎஸ் கேண்டிடேட் மட்டும் தான் மொத்தம் ரூ. 800 கட்டுற மாரி இருக்கும். எஸ்சி, எஸ்டிக்கு, பிடபிள்யூ, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 300 மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலான்றத பார்ப்போம். இதான் பிஹெச்எல் வெப்சைட் கேரியர் பேஜ் இது. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். இதில் ரெக்யூப்மெண்ட், இன்ஜினியரிங் ட்ரைனிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங்னு இருக்கும் ஃபஸ்ட்லேயே. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் டேட்டு 8th மே. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து 25th அண்ட் 26th மேல நடக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளை ஆன்லைன் ஒன்று இருக்கும். அதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ண பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதை ஸ்டார்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து லோட் ஆகி ஓப்பன் ஆகும். இது மொபைல்ன்றதுனால ஓப்பன் ஆகலை. இது வந்து மொபைல்ன்றதுனால ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணலை. அதனால் நீங்கள் கம்ப்யூட்டரில் தான் இதில் பண்ணால் மாதிரி இருக்கும். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கேட்டிருக்காங்க. அதை நான் செக் பண்ணிவிட்டேன். பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்ட்டில் வச்சுக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன், என்ன டிபார்ட்மெண்ட்டு, ஹெச்ஆர் முடிச்சிருக்கேன், சிஏ முடிச்சிருக்கேன், ஃபைனான்ஸில், அக்கௌண்டன்ஸில் அதை பேஸ் பண்ணி சர்டிஃபிகேட்டு 10th 12th ஓபிசி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஸ்சி எஸ்டி, இடபிள்யூஎஸ் எதை பேஸ் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அதை ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், பர்சனல் டீட்டெயில் என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபில் ஒவ்வொரு பிடிஎஃப் ஃபைலாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பாருங்கள். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். ஒரு நல்ல ஜாப் தான் இது. மொத்தம் 145 போஸ்ட் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா, தமிழ்நாட்டில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சேலரின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பெனிஃபிட்டும் இருக்கும். பிஹெச்எல் உங்களுக்கும் தெரியும். அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.